ஸோ இந்த அவுட்புட் தான் இப்போ நான் இங்கே போட போகிறேன். ரைட், ஓகே. ஸோ நெட் அட்டாச் பண்ணியாச்சு. நெட் அட்டாச் பண்ணி நல்லா ட்விஸ்ட் பண்ணுறோம். ட்விஸ்ட் பண்ணி அந்த கீழே வந்து நாங்களும் ஸ்விட்சஸ் தான் போட்டிருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம். அதுக்கு மேலே ஃபுல்லாக அது மறையாமல் இருக்கணும், அது எனக்கு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லாகவே நக்ஷி போட்டு டிசைன் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ அது வந்து ஸ்டெம்ஸ் மாதிரி கொடுக்கணுங்கிறதுக்காக லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்விட்சஸ் ஆஃப் கர்தானா போட்டு லீவ்ஸ் வச்சு அந்த எண்டிங் வந்து ஃபினிஷிங் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ கையில வந்து இந்த ஸ்டிச்சஸ் நம்மளால போட முடியாது அப்படிங்கறனால கையில வந்து அந்த சீக்வென்ஸ் கிளாஸ் வச்சு எண்டிங் பண்ணிருக்கோம். சோ இது பாக்கிறதுக்கு தூரத்துல பார்க்க ஆரி வர்க் மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் நாட் ஆரி வர்க். யூசிங் ஆஃப் தி ஹேண்ட் தான் நம்ம வந்து டிசைன் வந்து அவுட்புட் வந்து பண்ண போறோம். அது ப்ரூச்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. ஈவன் கைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் அந்த ஷேப்ஸ் தான் ஒரு கைக்கு இருக்கலாம். பட் பின்னாடி தென் வந்து ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா இது இருக்கும். பண்ணலாமா? நீங்க கொடுக்கறத விட இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து ரெசின் ப்ரூச்சஸ் நீங்க ரெடி பண்ணி இது எல்லாமே நான் மிஸ்மேட்ச் பண்ணேன். இந்த ட்ரெஸ் வந்து ரன்னிங் மெட்டீரியலா எடுத்துட்டேன். ஷாலையும் பேண்ட்டையும் நான் மிஸ்மேட்ச் வந்து பண்ணேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெசின் ப்ரூச்சஸ் மட்டும் பண்ணிட்டேன். ஈவன் தோ இதை நீங்க வந்து கண்டிப்பா சொல்ற வெளியே போய் நீங்க ரெடிமேடா எடுக்கணுங்கிறப்ப 2000-3000 சார்ஜ் பண்றதை விட ஓவராலா அமௌண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மினிமம் 900 எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து நாமளே டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. வித்தின் 5 to 5 செகண்ட்ஸ் ஆச்சு இதை ரெசின் பண்றதுக்கு. வித் 5 to 10 செகண்ட்ஸ்ல இந்த இது நாங்க பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி நியூ இனோவேஷன்